இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஸ்மிருதி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதோட ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 48. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 227 808. 28/3/2026 அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 517 026. சரிங்களா? இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம். இப்போ கூட உடம்பு முடியாதனால தான் நம்ம ஒரு வாரம் ஒரு 10 நாள் வீடியோ போட முடியலைங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்க் எடுத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஃபஸ்ட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். சரிங்களா? எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம், நம்ம பல டைம் சொல்லி வச்சு நம்ம வின்னிங் நம்ம வெற்றி பார்த்திங்கன்னா தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம். ஒரு மாதத்துக்கு 10லேருந்து 15 ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதத்துக்கு இது வரைக்கும் 7 வின்னிங் கொடுத்துருக்கோம். டெய்லியுமே சரிங்களா, டெய்லியுமே 2D வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப், சரிங்களா, கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் ஒரு ஓப்பன் போஸ்ட் போடுவோங்க. சரிங்களா? நம்மளுடைய இதுலேயே பார்த்திங்கன்னா போஸ்ட், இது வீடியோ. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வீடியோ தான் எல்லாம் பார்த்துட்டு போஸ்ட் வரலன்றாங்க, எந்த டைம் போட்டேன்னு கேட்குறாங்க. இது வீடியோ போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்டும் போடுவோம், ஓப்பன் போஸ்ட்டாகவே போடுவோங்க. 2:50 to 3க்குள்ளே அந்த ஓப்பன் போஸ்ட்டில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் 5 ஜோடி நம்பர் எடுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் தாங்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணாவே டெய்லியும் 3D 30 தூக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 046 கொடுத்துருந்தோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்பராகவே நம்ம 046 கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு. இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம 2606 கொடுத்துருந்தோம். சூப்பர் வின்னிங், ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு. சரிங்களா? போர்டு செட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டுங்க. சரிங்களா? சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2, பி போர்டில் 8. சரி, ஏ போர்டில் 2 8, பி போர்டில் 3 1 0 8ங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 2 4 1ங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் நம்பர் ஒரு பெண்டிங் நம்பர் இருக்குது. எப்படி நான் 056 கொடுத்துட்டு இருந்தனோ அந்த மாதிரி 026 057 அந்த மாதிரி அடித்ததுங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பெண்டிங் நம்பர் ரெண்டுமே இறங்கியிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 0 2 4 இறங்கியிருக்கும், 6 இறங்கியிருக்கும். அப்போ இன்னொரு பெண்டிங் நம்பர் இருக்கிறது 3ஆம் நம்பர் தான் இந்த 3ஆம் நம்பர். சரிங்களா? இன்னும் ஒரு நாளில் பி போர்ட்லேயே வருங்க, எடுத்து பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் சொல்கிறேங்க, பி போர்ட்லேயே வரதுக்கான வாய்ப்பு இன்றைக்கே அமைஞ்சிருக்கு. தவறும் பட்சத்தில் இன்னும் 1 நாள் 2 நாளில் அந்த நம்பர் இறங்கும். எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பர், இதுதாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர். அதை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம், எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி சி போர்டில் நம்ம கொடுத்துருக்க 4 நம்பருமே நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மிஷின் நம்பர் வந்தப்புறம் அதுலேருந்து ஒரு நம்பரோ அதனுடைய பவரோ விட்டுட்டு மீதி நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 3 3 9 2 9 8 8 போன வாரம் ரிசல்ட்லேயே இருக்குது. 8 8 4 8 6 4 ஒரு 2 எழுதுறங்க. 8 8 உங்கள் கணக்கில் வரல அப்படின்னா ஒரு 2 எடுத்து பயன்படுத்துங்க. சரிங்களா?
2 2 2 6 அந்த மாதிரி சரிங்களா. 2 2 2 6 அந்த மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க. மிஷின் நம்பரை பார்த்துட்டு பயன்படுத்துங்க. 8500 சரிங்களா. 37 ஒரு ஃபாலோயிங் நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க. 47 46 30ங்க. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நம்ம வீடியோ போடுற அன்னைக்கு எல்லாமே 3D தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து எல்லா பேருமே பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க. ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. ஏன்னா மினிமம் வந்து ஒரு 10 குரூப்பில் வந்து ஒரு 300க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 10 குரூப்பில் அவங்க ஷேர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. அதையும் கொஞ்சம் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் கெஸ்ஸிங் சீக்கிரமாகவும் நம்பர் கம்மியாகவும் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எம்சி கெஸ்ஸிங் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் எம்சி கெஸ்ஸிங் குரூப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. இந்த மந்த் அதாவது மார்ச் மந்தோடைய குரூப் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 6 நாள் 7 நாள் இருக்குது. 1 வீக்கில் முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வேறு குரூப் இருக்கும். அந்த குரூப்பையும் கொஞ்சம் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. ஸோ எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் பழைய ஆளுங்களுக்கும் சரி, இந்த மாதிரி நமக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் சரி, நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை எல்லோரும் மீண்டும் பயன்படுத்திக்காங்க. மீண்டும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சேனலுக்கு ஏஐ கால்குலேஷன் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா நம்ம நம்பர் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாக எடுத்து கொடுப்போம். அதேமாதிரி அடுத்த மாதத்துலேருந்து சரிங்களா, ஏப்ரல் மாதத்துலேருந்து 5 3D தாங்க நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. 5 3D கொடுக்க போகிறோம். ஏபிபிசிஎஸ்சியில் 10 செட்டு நம்பர், அதான் 5 + 5 10 செட்டு நம்பர் கொடுக்க போகிறோம். விடுபட்ட நம்பரில் நம்ம கொடுக்கலாம். உங்கள் கெஸ்ஸிங்கோட அந்த விடுபட்ட நம்பரை மட்டும் மேட்ச் பண்ணுங்கள் போதும். ஸோ இனி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ரொம்ப கம்மியாக எடுத்து கொடுக்கறதுக்காக தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்லேயும் 5 பேர் தான் எடுத்து கொடுப்போம் சரிங்களா. 5 நம்பர் தான் எடுத்து கொடுப்போம். விடுபட்ட நம்பரில் என்னென்ன நம்பர் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எடுக்கிறதோ இல்லை நம்ம வேறு மிஷின் நம்பரை வச்சு எடுக்கிறதோ அந்த நம்பர்லாம் விடுபட்ட நம்பரில் ஒரு 5லேருந்து 10 நம்பருக்குள்ளே இருக்குங்க. அதெல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணுறதுக்காக அதை நம்ம எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் வீடியோவை எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க, ஸ்க்ரீன்ஷாட்டை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கன்றதை பொறுத்து அந்த 5 நம்பர் நீங்கள் அந்த விடுபட்ட நம்பர்லேருந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இனி எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் 5 பேர், ஏபிபிசிஎஸ்சியில் 10 நம்பர், 5 நம்பர் முக்கியமான நம்பர், 5 நம்பர் சப்போர்ட்டு கொடுக்குறாங்க. எடுத்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல் போர்ட் பார்த்துடலாங்க. ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா 8 2 தான் அதிகப்படியான கணக்கில் நான் போகிறேன். சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பர் போகிறேங்க. 4 0 தெரிஞ்சுங்க ஓகே, தெரியாதவங்க பாருங்கள். ஒரு 2 5 6 வீடியோவுக்கு முன்னாடி தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் கேட்டு பாருங்கள் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எந்த அளவுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறோம், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 868 848 அப்படின்ற பேரும் பார்த்துக்கோங்க. 6 8 6 239ங்க. ஸோ இதில் இந்த 239ல் நடுவில் பாருங்கள் நான் 3ஆம் நம்பர் எழுதியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை கலர் மாற்றி நான் எழுதியிருக்கேன். கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 953ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 319 576 565ங்க. அடுத்து 905 889ங்க. இந்த 848 சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 பேர் அதிகமாக இருக்குங்க. இதனுடைய பவர் 3ஆம் நம்பர் பி போர்டில் வருது. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் நம்பரில் இருக்கக்கூடியதை எடுத்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செட் ஆஃப் நம்பரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 791 008 00 பேரில் கொடுத்துருக்கோம். 008ங்க. 770 அதேமாதிரி 042 289 304. அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 442 சரிங்களா 680ங்க. அதேமாரி 311 443 பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு ஒரே பேரில் உள் நம்பரும் வருது. ஸோ ஒரு பேர் எடுத்து பயன்படுத்துங்க சரிங்களா. இந்தமாரி தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயே உங்களை எடுக்க சொல்கிறோங்க. 228. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 984 865ங்க. 327 627 கொடுத்துருக்கோம், 327 கொடுத்துருக்கோம். கவனத்தில் வச்சுக்காங்க. 025 ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 468 751ங்க சரிங்களா. இந்த 1 5 8 3 இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை கொஞ்சம் பயன்படுத்துங்க சரிங்களா.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேர் எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். மீண்டும் சொல்கிறேங்க, என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி டெய்லியும் தேடி தூக்க முடியும். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.